வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி போர்க் ரோஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து எப்படி இருந்தாலும் போர்க்கில் கொஞ்சம் நெய் இருக்கும். அதிலோட நம்ம ஏதாவது காயெல்லாம் போட்டு நல்லா செய்யலாம். இப்போது அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து 1/2 kg வந்து நான் போர்க் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து குக்கர் நல்லா சூடாகிருக்கு. சூடானதும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா தனியாத்தூள் போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போது இது நல்ல சூடு இருந்ததுன்னா கருகிடுன்றதுக்காக நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் அந்த சூடு இருக்குது. குக்கர் வந்து அதிலே வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், சும்மா கொஞ்சம் சூடாகிறதுக்காக மட்டும்தான். குக்கர் ஆஃபில் தான் இருக்குது. குக்கர் சூடானது நான் ஆஃப் பண்ணிட்டேன். எண்ணெயெல்லாம் ஊற்றலை. 1 ஸ்பூன் தனியாத்தூளும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் நான் இதில் போட்டுட்டேன். இப்போ அது நல்லா சூடாகிடுச்சு. அதில் வந்து நான் இந்த கறியை போட போகிறேன். ஸோ நான் இந்த கறி இதில் போட்டுட்டு வந்து 1 விசில் நம்ம வைக்கணும். 1 விசில் வச்சுட்டு ஸ்லோவில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டா போர்க் வந்து நல்லா வெந்துடும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் நான் போடுறேன். ஒரே ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணது, ஒரே ஒரு வெங்காயம் நான் போடுறேன். கொஞ்சம் இஞ்சி வந்து நான் சின்னதாக கட் பண்ணது போடுறேன். கொஞ்சம் பூண்டு சின்னதாக கட் பண்ணது போடுறேன். இதில் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் இருக்குது, எலும்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் கலந்ததை கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கலாம். 1 விசில் போட்டுட்டு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நான் வந்து ஜாக் ஃப்ரூட் சீட்ஸு ஒரு 15 நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா அது சால்ட்டு வந்து அதில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்தா தான் அது வந்து அதில் பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை போர்க்கில் போடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. 1 விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவில் 10 நிமிஷம் போட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வணங்கினதும் வெங்காயம் போட்டுடணும். நான் நல்லா நசுக்கி தான் போடுறேன். நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது நல்லா உப்பு போட்டு வதக்கலாம். 3 பச்சை மிளகு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, இது நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஆல்ரெடி தனியாத்தூள் நம்ம போட்டிருக்கோம். அதேமாதிரி கரம் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். 1 ஸ்பூன் குருமிளகுத்தூள். இது எப்போவுமே போர்க்குக்கு வந்து குருமிளகுத்தூள் கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம போட்டாகணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் நம்ம வந்து ஜாக் ஃப்ரூட் சீட்ஸு வேக வச்சு கட் பண்ணது போடுறோம். ஏன்னா எப்போவுமே வந்து போர்க்கில் வந்து கொஞ்சம் நெய் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த நெய்க்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லது தான். அதனால் இது கொஞ்சம் இப்படி வதக்கிக்கிறேன். இது ஆல்ரெடி வேக வச்சு தோல் உரித்து சென்டர் பார்ட் கட் பண்ணியிருக்கேன். இனி இப்போது இதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய போர்க் போட போகிறோம்.
போர்க்கில் தண்ணியெல்லாம் இல்லை, ஆனால் கரெக்டாக கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது, தண்ணி இல்லை. தண்ணி நம்ம வந்து ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம், அதனால் தண்ணி தேவை கிடையாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் வேக வைக்கும்போதே. இது சீக்கிரம் வேகும் வேறு, அதனால் கொஞ்சம் நேரம் தான் வேக வைக்கிறோம், அதனால் தண்ணி கொஞ்சம் போதும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து குருமிளகுத்தூள் கொஞ்சம் மேலே வைக்கணும், அதனால் மிளகு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப கரெக்டாக இருக்குது. அப்போது ஏதாவது தேவைன்னா கொஞ்சம் குருமிளகுத்தூள் தான் கொஞ்சம் மேலே வைக்கணும், அப்போ தான் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு.